கீரைகளின் அரசன், மிகவும் எளிமையானவன், ஒன்றால் இவனை விட வலிமையானவன் யாரும் இல்லை. அவன் யார் என்றால் அவன்தான் முருங்கைக்கீரை. ஏழைங்கள்லேருந்து பணக்காரங்களுக்கு வரைக்கும் இந்த முருங்கைக்கீரைன்றது ரொம்ப சரிசமமாக சத்தை கொடுக்குங்க. ஸோ இதில் பொரியல் செய்வாங்க, சில பேர் சூப் செய்வாங்க, சில பேர் கூட்டு கூட வச்சு சாப்பிடுவாங்க. ஆனால் யாருமே இந்த மாதிரி சட்னி அரைச்சதில்லை. வாங்க இன்றைக்கி நம்ம எப்படி சட்னி செய்கிறதுன்னு. பேன் எடுத்துக்கோங்க. நல்லா காஞ்சதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய், 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 2 ஸ்பூன் உளுந்தப்பருப்பு, 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 4-5 பல் பூண்டு, 2 துண்டு இஞ்சி, 5 வரமிளகாய். இதை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நல்ல கோல்டன் ப்ரௌனில் வந்ததுக்கப்புறமா இதை ரெஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சேம் பேனில் 1 ஸ்பூன் அளவுக்கு மறுபடியும் நல்லெண்ணெய் போட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் ஒரு 50 கிராம் சின்ன வெங்காயம், 2 பத்தை தேங்காய், ஒரு 100 கிராம் அளவில் முருங்கைக்கீரை. இதை எல்லாம் நல்ல முருங்கைக்கீரை வேகிற அளவுக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இது நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா திரும்ப கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு சின்ன துண்டு புளி, 1 ஸ்பூன் உப்பு, இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை விட எளிமையாக வலிமையாக யாராலையும் கொடுக்க முடியாது. மிக அதிகமான சத்து, இரும்பு சத்து இருக்கக்கூடியது பேரிச்சப்பழத்தில் கூட இல்லை, இந்த முருங்கைக்கீரையில் இருக்குது. வாரத்துக்கு 2 தடவை சாப்பிட்டாலே போதும். இதை எதோட சர்வ் பண்ணலாம் அப்படின்னா ராகி தோசை. ஏன்னா ராகியில் கால்சியம் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி மில்லட் தோசையிலையும் நீங்கள் கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா ரைஸில் கூட போட்டு பிணைஞ்சு சாப்பிடலாம். நீங்கள் எதில் செஞ்சாலும் அதில் சத்து உள்ளதாக பார்த்து செஞ்சிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ இது இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான சட்னி ரெசிபியில் பார்ப்போம். அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ஆயிஷா. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.